நமக்காக பாடுபட்ட, நமக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை பலியாக கொடுத்த இயேசுவை இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பாடல் நாம் பாடுகின்றது போல இரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் உயர்த்தி அவருடைய பாதத்தை முத்தமிட்டு அவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு காலை வேளை இன்றைக்கு நாம் வாசிக்க இருக்கின்ற வசன பகுதியில் நான் செய்ய விரும்பின காரியம் 3 வசன பகுதிகளை நான் வாசிக்க விரும்புகின்றேன். 3 வசன பகுதியிலிருந்தும் 3 சம்பவங்களை உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அதிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகையால் முதலாவதாக 23வது அதிகாரம் லூக்கா 26வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேலே வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகள் செய்யப்பட்டால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எதை செய்தாலும் அது ஒரு நோக்கத்தோடு கூட தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவாகிய தேவன் செய்கின்றார் என்பதை நாம் வேத வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு சிலுவை மரத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கின்ற காலம் கட்டத்தை கூட ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருந்தார். இயேசு கல்வாரி சிலுவைக்கு போகின்ற அந்த நாட்கள் இஸ்ரவேல் தேசத்தில் விசேஷமான நாட்களாக இருந்தது. ஒவ்வொரு வருடமும் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகின்ற நாட்கள். இந்த நாட்கள் இயேசு சிலுவைக்கு அவர் போகின்ற அந்த நாட்கள் இஸ்ரவேல் தேசம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த நாட்களாக இருந்தது. பஸ்கா பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டதென்றால், எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பலத்த கரத்தினால் விடுவித்ததை, அதுவும் முக்கியமாக இந்த கடைசி ராத்திரியில் எகிப்தில் உள்ள எல்லா முதல் பேரான குமாரர்களை அந்த தேவதூதர் அழிப்பதற்காக அனுப்பப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேவன் கொடுத்திருந்த ஆலோசனை, வீட்டின் வாசலில் இரத்தத்தை பூசி அந்த தேவதூதன் அவர்கள் வீட்டிற்குள் பிரவேசிக்காமல் இருப்பதற்கு இரத்தம் அந்த வாசலில் பூசப்படுவது ஒரு அடையாளமாக இருக்கும்படியாக தேவன் நியமித்திருந்தார். ஆகையால் தான் அந்த பஸ்கா பண்டிகை அந்த தேவனுடைய விடுதலையை குறித்து, அதுவும் முக்கியமாக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்கள் நினைவு கூர்ந்தார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்திலிருந்து எல்லா கோணங்களிலிருந்தும் எருசலேமிற்கு அந்த நாட்களில் வந்து எருசலேமில் தங்கி இருந்து இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற நாட்களாக இருந்தது. ஆகையால் தான் லூக்கா ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது திரளான ஜனக்கூட்டத்தை குறித்து அவர் எழுதுகின்றார். ரோமர் அதிகாரிகள் ஒருவரை சிலுவையில் அறைவது அவர்கள் எல்லாருக்கும் வெளியரங்கமாக அது ஒரு மாதிரியாக இருக்கும்படியாக சிலுவையில் அறையப்படுகின்ற கைதிகளை எருசலேமின் வீதிகள் வழியாக நடத்தி சென்று எருசலேமில் இருந்த எல்லா ஜனங்களும் அதை பார்த்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ரோம அரசாங்கம் எப்பொழுதும் அந்த சிலுவையை எருசலேமின் வீதிகள் வழியாக நடத்தி செல்ல
அவர்கள் எப்பொழுதும் அதை செயல்படுத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கூட அவர் கல்வாரி சிலுவைக்கு மலைக்கு நேராக போவதற்கு முன்பதாக எருசலேம் ஆலயத்திலிருந்து பிலாத்து ஜனங்களுடைய சித்தத்திற்கு இயேசுவை ஒப்பு கொடுத்த பின்பதாக வாரினால் 39 முறை அவரை அடித்த பின்பதாக இயேசு எருசலேம் பட்டணத்திலிருந்து மையத்திலிருந்து பட்டணத்திற்கு வெளியே உள்ள கொல்கதா என்ற மலையை நோக்கி சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து சென்றார். அன்றைக்கு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது ஒரு திரள் கூட்டம் அன்றைக்கு எருசலேமில் வெறும் பஸ்கா பண்டிகைக்கு மாத்திரம் கூடியிருந்திருக்காது, இயேசுவை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பார்கள். இயேசு எருசலேமுக்குள் அவர் சவாரி செய்து வந்த பொழுது ஓசன்னா என்று பாடின கூட்டத்தார் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பார்கள். இயேசுவை எப்படி விசாரித்தார்கள், இயேசுவை எப்படி நியாயம் தீர்த்தார்கள் என்று கேட்டு எல்லாரும் இந்த இயேசு சிலுவையில் மரிக்க போகின்ற இயேசுவை பார்க்கும்படியாக எல்லாரும் கூடியிருப்பார்கள். ஆகையால் தான் நாம் வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது கூட 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு நோக்கி கடந்து சென்று கொண்ட பொழுது இயேசு உயிரோடு எழுந்த பின்பதாகவும் இயேசு அவர்களோடு கூட நடந்து கொண்டிருந்த பொழுது எதுவும் தெரியாதது போல இயேசு அவர்களிடத்துல தோற்றம் அளித்த பொழுது அந்த 2 சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, எருசலேமிலேயே எல்லாருக்கும் அறிந்திருக்கின்ற காரியம் உங்களுக்கு அறியலையே என்று இயேசுவை பார்த்து கேட்டார்கள். அப்படின்னா எருசலேம் பட்டணமே இயேசுவின் மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்ததாம். பொழுது யோசித்து பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவை அந்த பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போக முயற்சி செய்த பொழுது திரள் கூட்டம் ஜனங்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தான் தேவன் செய்கின்றார். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது முக்கியமாக இந்த பாவ நிவாரண நாள் என்று ஒரு முக்கியமான ஒரு நாள் இருந்தது. அந்த நாள் அன்று என்ன செய்யப்படும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ண பின்பதாக பிரதான ஆசாரியர் ஒரு ஆட்டை முன்பதாக ஜனத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி அந்த ஆட்டின் மேல் தன்னுடைய கரத்தை வைத்து ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து அந்த ஆட்டின் மேல் சுமப்பாராம். அந்த ஆட்டின் மேல் அவர் கரத்தை வைத்து பாவங்களை அவர் அறிக்கை செய்த பின்பதாக அந்த ஆட்டை ஆலயத்திலிருந்து அவர்கள் இழுத்து கொண்டு போய் வனாந்திரத்தில் விட்டு விடுவார்களாம். இந்த வனாந்திரத்தில் விட்டு பின்பதாக அந்த ஆடு வனாந்திரத்தில் திரிந்து மரித்து போகும். ஆனால் அந்த ஆட்டின் தலையில் கையை வைத்து அந்த பாவத்தை அறிக்கை செய்வதற்கு எதற்கு அடையாளம் என்றால், அந்த ஆடு பாவங்களை சுமக்கின்றது என்பதற்கு அடையாளம். ஆகையால் இயேசுவும் அன்றைக்கு ரோம ராஜ்யத்தில் தேவ வார்த்தைகளை அவர்கள் அறியாமல் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இயேசு இந்த பட்டண மையத்திலிருந்து கொல்கதா மலைக்கு அவரை எடுத்து சென்று கொண்டிருந்த பொழுது அவர்தான் அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருந்தார். பாவத்தை சுமந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக அவரை வனாந்தரத்திற்கு நேராக எடுத்து கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ஆட்டை அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து வனாந்தரத்திற்கு அனுப்புவதற்கு என்ன அடையாளம் என்றால், தேவ பிரசனத்திலிருந்து இருள் நிறைந்த இடத்திற்கு அதை அனுப்புவதற்கு அடையாளம், தேவ பிரசனத்தை விட்டு அனுப்புவதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஆகையால் அன்றைக்கும் இயேசு ஒரு மாதிரியாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு ரோம ராஜ்யத்திற்கு தெரியவில்லை. ஆனால் இயேசு தீர்க்க தரிசனங்களை அன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருந்தார். இயேசுவை குறித்து உரைக்கப்பட்ட கிட்டத்தட்ட 300க்கு மேலான தீர்க்க தரிசனங்களை இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது நிறைவேற்றினார். அன்றைக்கும் சாகும் நாளிலும் இயேசு அன்றைக்கும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருந்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றின ஒரு தேவ மனிதனாயிருந்தார். இதுதாங்க நம்மளுடைய தேவன், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற தேவன். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்களை அத்தனையும் இயேசு நிறைவேற்றினார். ஒரு மரித்த பொழுது கூட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற தேவனாயிருந்தார். அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 2வது முக்கியமான சம்பவம் நம் கவனத்திற்கு வருகின்றது. சீமோன் என்ற மனிதனை குறித்து வேதாகம் நமக்கு
கூறுகின்றது. நான் சொன்ன வண்ணமாக ஆயிரக்கணக்கான யூதர்கள் உலகத்தின் பல இடங்களிலிருந்து எருசலேமுக்கு இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடணும் என்று வந்திருந்தார்கள். இந்த சீமோன் என்ற மனிதன் கூட கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து லிபியா என்ற ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற ஒரு தேசத்திலிருந்து எருசலேம் பட்டணத்திற்கு இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடணும் என்று வந்த ஒரு மனிதன் தான் சிமியோன். சிமியோன் அன்றைக்கு எருசலேமில் இருந்த பொழுது நிச்சயம் அவனும் கேள்விப்பட்டிருப்பான். இப்படிப்பட்ட யூத ஒரு போதகர், அவர் தவறாக இப்படியாக பரிசேரும் சதுசேரும் அவரை கைது செய்து அவரை இன்றைக்கு சிலுவையில் அறைய இருக்கின்றார்கள் என்பதை சிமியோனும் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பார். வேதாமம் நமக்கு சிமியோனுடைய கடந்த வாழ்க்கை குறித்து அதிகம் சொல்லுவதில்லை. ஆனாலும் நாம் என்ன இதிலிருந்து கட்டாயம் நாம் என்ன நிர்ணயிக்கலாம் என்றால், சிமியோன் அன்றைக்கு ஒரு நோக்கத்தோடு கூட தான் அந்த எருசலேமின் வீதிகளில் அவன் நின்று கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தான். சகேயுவை போல இயேசுவை பார்க்கணும், இயேசு இந்த வழியாக வருவாரா என்று அவன் கேட்டு அறிந்திருப்பான். அவனுடைய நோக்கங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் இயேசு அந்த வழியாக வருவதை காணும்படியாக அந்த இடத்தில் நின்ற ஒரு மனிதனாக இருந்தான். ஒருவேளை எல்லாரையும் தள்ளிவிட்டு முன்பதாக அந்த தெருவில் எப்படி இயேசு வருவார் என்று அறிந்து நல்ல முன்னாடி லைன்ல நின்று பார்க்கணும் என்று ஒரு விருப்பத்தோடு இருந்த ஒரு மனிதனாயிருப்பான் சிமியோன். அவன் நின்று கொண்டிருந்த நேரத்தில் இயேசு அவனுடைய வழியாக சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரும் பொழுது, சிமியோன் அருகே இயேசு வந்த பொழுது, அவர் 39 முறை வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு மிக பலவீனமாக மனித ரூபத்தை இழந்து அந்த இடத்தில் இயேசு அந்த சிலுவையை சுமக்க முடியாமல் அந்த இடத்தில் தடுமாறின பொழுது, அந்த ரோம போர் சேவன் இயேசுவை கொல்கதா மலைக்கு கொண்டு போக பொறுப்பாக இருந்த ரோம போர் சேவன் இயேசு இந்த சிலுவையை சுமக்க முடியாமல் தடுமாறுவதை பார்த்து, அவன் கட்டாயம் இயேசுவினால் அந்த கொல்கதா மலைக்கு இந்த சிலுவையை சுமக்க முடியாது என்று உடனடியாக அங்கே இருந்த ஜனங்கள் மத்தியில் யாராவது ஒருவனை இந்த சிலுவையை சுமக்கும்படியாக அவன் தேடினான். அப்பொழுதுதான் இந்த ரோம போர் சேவனுக்கு அவனுடைய கண்களில் சிமியோன் பட்டிருப்பான். உடனடியாக சிமியோனை காமித்து கரம் நீட்டி இங்க வா என்று கூப்பிட்டு சிமியோன் இடத்தில் சொல்லியிருப்பான், நீ இந்த சிலுவையை இப்பொழுது சுமக்க ஆரம்பி என்று சொல்லியிருப்பான். சிமியோன் வேடிக்கை பார்க்க வந்திருந்தான். எல்லாரோடு கூட சேர்ந்து, ஜனத்தோடு கூட சேர்ந்து இந்த இயேசுவுக்கு என்ன கதி வரும் என்று பார்க்க வந்த மனிதன். அவன் எந்த விதத்திலும் விருப்பத்தினாலேயோ அல்ல, அவன் எந்த விதத்திலும் இயேசுவுக்கு உதவி செய்யணும் என்று முன் வந்த மனிதன் அல்லங்க. அவன் எந்த விதத்திலும் கையை உயர்த்தி ரோம போர் சேவரிடத்தில், ஐயா நான் உதவி செய்ய விரும்புகிறேன் என்று கேட்கல. இயேசு பாடுபடுவதை பார்த்து விட்டு, ஐயோ நான் ஏதோ ஒன்று செய்யணும் என்று முன் வந்த மனிதன் அல்ல. அவன் சும்மா நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த மனிதனை ரோம போர் சேவன் இங்க வா என்று சொன்ன பொழுது, எந்த ஒரு மனிதனும் ரோம போர் சேவன் செய் என்று சொன்னால் அது மறுப்பு தெரிவிக்க முடியாது. உடனடியாக கட்டாயத்தினாலும் நிபந்தனையினாலும் இந்த சிமியோன் என்ற மனிதன் இயேசுவின் சிலுவையை சுமந்து, இயேசு அவனுக்கு முன்பதாக நடக்கின்றார், இவன் இயேசுவுக்கு பின்பதாக சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதியில் நடக்க ஆரம்பிக்கின்றான். என்ன ஒரு படக்காட்சிங்க! இன்றைக்கும் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த இயேசுவின் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். அதான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றும் என்றால் அவன் சிலுவையை எடுத்து தன்னை வெறுத்து விட்டு என்னை பின்பற்றுவானாக. இயேசு சொன்ன வார்த்தை அன்றைக்கு சிமியோன் அன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய தீர்மானத்தினால் அல்ல, நிபந்தனையினாலும் கட்டாயத்தினாலும் பண்ணினான். ஆனால் நான் சொல்லுவேன், பரலோகத்தின் தேவன் இயற்கையில் ஒருவேளை இயற்கை ரீதியில் தற்செயலாக நடந்த ஒரு சம்பவத்தை போல தோன்றினாலும், பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். அன்றைக்கு பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து தம்முடைய ஒரே பேரான குமாரன்
பட்ட பாடுகளை பார்த்து கொண்டிருந்திருப்பார். 39 முறை இயேசுவை வாரினால அடித்த பொழுது பிதா அதை பார்த்து கொண்டிருந்திருப்பாருங்க. அதற்கு பின்பதாக இயேசுவின் மேல் சிலுவையை வைத்து அந்த சிலுவையை சுமக்கும்படியாக இயேசுவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்த பொழுது பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருந்திருப்பார். இயேசு அந்த எருசலேமின் வீதிகளில் சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டு போடும் பொழுது, அவர் தள்ளாடின பொழுது பிதாவாகிய தேவனுடைய இருதயம் நிச்சயம் உடைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இன்னும் சில நிமிடங்களில் அவர் உலகத்திற்கு முன்பதாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பிதாவாகிய தேவன் அவருடைய கோபத்தை தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேலே ஊற்றும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து அவர் மேல் உலகத்தின் பாவத்தை சுமக்க தேவன் ஆயத்தமாய் கொண்டிருக்க நேரத்தில் இயேசு எருசலேமின் வீதிகளில் சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடின பொழுது பிதாவோடு இருதயம் துடித்திருக்கும். அப்பொழுதுதான் பிதாவாகியதை நான் சொல்ற உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே சிமியோன் என்ற ஒரு மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்தி ஒரு நேரம் வரும், ஒரு வேளை வரும், என்னுடைய மகன் சிலுவை சுமந்து கொண்டு எருசலேமில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தள்ளாடுவான். அந்த நேரத்திற்காகவே சிமியோன் என்ற மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்பொழுது இயேசு தள்ளாடின பொழுது ஆண்டவர் நியமித்து வைத்திருந்த சிமியோனை முன்பதாக வர வைத்து அவனை சிலுவை சுமக்கும்படியாக அந்த ரோம போர் செய்வன் அந்த பொறுப்பை தருகின்றார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, யோவான் 15:16, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதுதாங்க நம்முடைய தேவனுடைய வெளியேற பெற்ற ஒரு அற்புத ஒரு காரியம். தேவன் ஏற்கனவே இந்த சிமியோன் என்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு வைத்திருந்தார். சிமியோனுக்கு இதை குறித்து ஒன்றும் புரிந்திருக்காது. அவன் அந்த சிலுவையை சுமந்த பொழுது அதனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவன் அறியாமல் இருந்தான். ஆனால் அந்த சிலுவை அவன் தோளின் மேல் போட்டுவிட்டு இயேசுவுக்கு முன்பதாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒன்று அவனுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்ததுங்க. இயேசுவுக்கு பின்பதாக நடந்து கொல்கதா மலைக்கு அவன் போன பொழுது இயேசு சிலுவை மரத்தில் அடிக்கப்பட்டதை அவன் பார்த்திருப்பான். இயேசுவின் வார்த்தைகள் அவனுடைய காதில் தொனித்திருக்கும். அன்றைக்கு சிமியோன் சிலுவை அண்டை நின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து அன்றோடு கூட அவன் இயேசுவின் ஒரு சீசனாய் மாறினான் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். உலகத்தில் பல வேத பண்டிதர்கள் அவருடைய சரித்திரத்திலும் எழுதுகின்றார்கள், இந்த சிமியோன் என்ற மனிதன் இயேசுவின் சிலுவையை சுமந்த பின்பதாக அவன் ஒரு இயேசுவின் சீஷனாய் மாறினான். மார்க்கு சிமியோனை பற்றி எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அலெக்சாண்டருக்கும் ரூஃபஸுக்கும் தகப்பனாகிய சிமியோன் என்று எழுதுகின்றார். இதே சிமியோனுடைய 2 குமாரர்களை குறித்து தான், ரூஃபஸ் என்ற குமாரனை குறித்து தான் பவுல் அவருடைய நிருபத்தில் ரோமர் 16:13 அவர் ரூஃபஸ் என்ற இந்த மனிதனை பாராட்டுகின்றான். யாருங்க? சிமியோனுடைய 2வது மகன். ஆதி சபையின் சரித்திரம் சொல்லுகின்றது, சிமியோன் அன்றைக்கு சிலுவையை சுமந்த பின்பதாக அவன் இயேசுவின் சீஷராய் மாறி அந்தியோக்கியா சபையில் ஒரு தலைவராக எழும்பி தேவனுக்காக அவன் ஊழியம் செய்து அந்தியோக்கியா சபையிலிருந்து எகிப்து தேசத்திற்கு அனுப்பப்பட்டு எகிப்தில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த மனிதன் தான் சிமியோன் என்ற மனிதன். அன்றைக்கு அவன் சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். சிமியோனை கட்டாயம் அவன் இயேசுவின் சீஷராய் மாறின பின்பதாக அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டிருப்பான். என்ன ஒரு பாக்கியங்க, என்ன ஒரு ஸ்லாக்கியம்! உலகத்தின் இரட்சகருடைய சிலுவையை சுமக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை சிமியோன் என்ற மனிதனுக்கு தேவன் தந்திருந்தார். சிமியோன் அந்த சிலுவையை சுமந்த நிமித்தம் அவன் இருந்த வண்ணமாக இல்லை. அதற்கு பின்பதாக அவனுடைய வாழ்க்கை தேவன் தலைகீழாய் மாற்றி சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகின்ற ஒரு மனிதனாய் தேவன் அவரை மாற்றினார். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலுவை அண்டை வருகின்ற எந்த மனிதனும், இயேசுவோடு கூட சந்திக்கின்ற எந்த மனிதனும் இருந்த வண்ணமாக இருக்க முடியாதுங்க. அவர்களை மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. சிமியோனை மாற்றின அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். 3வது சம்பவம் நாம் பார்க்கக்கூடியது, அங்கே
எருசலேமின் குமாரத்திகளை குறித்து லூக்கா எழுதுகின்றார். இயேசு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வீதிகளில் அவர் நடந்த பொழுது திரள் கூட்டத்தார் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஸ்திரீமார்கள் மிக வேதனையோடு கூட, மிக ஒரு இரக்கத்தோடு கூட இயேசு படுகின்ற பாடுகளை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் சற்று ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏன்னா அவர்கள் இயேசுவுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை பார்த்து, எனக்காக நீங்கள் கண்ணீர் வடிக்காதீர்கள், எனக்காக நீங்கள் அழுகாதீங்க, ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் வரப்போகின்ற சந்ததிக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று இயேசு அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றார்? இயேசு சொன்ன வார்த்தைகளுக்கு மிக முக்கியம் உண்டு. அன்றைக்கு இயேசு இந்த எருசலேமின் ஸ்திரீகளிடத்தில் பேசின பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பிலாத்திற்கு முன்பதாக நின்ற பொழுது பிலாத்து இயேசு ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் கோஷமிட்டு, இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பிலாத்திடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்த பொழுது ஜனங்களை பார்த்து சொன்னார், அப்பனா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று கையை கழுவினார். அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் கோஷமிட்டு, இவருடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று அவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். என்ன வார்த்தைகள், என்ன ஒரு பயங்கரமான வார்த்தைகளை அவர்கள் பேசியிருந்தார்கள். அதை குறித்து தான் இயேசு இந்த குமாரத்திகளிடத்தில் சொன்னார், எனக்காக அழாதீர்கள், வரப்போகின்ற நாட்கள் கொடூரமான நாட்கள். ஏன்னா மனித குமாரனை நீங்கள் சாவுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு சந்ததியாய் இருக்கின்றபடியால் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள். இயேசு சிலுவையில் மரித்த பின்பதாக 100 ஆண்டுகள் கடந்து செல்வதற்கு முன்பதாக அந்த சந்ததி, இயேசுவை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த அந்த சந்ததி மிக கொடூரமான உபத்திரத்தை சந்தித்த ஒரு சந்ததியாக இருந்தது. சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அந்த நாட்களில் அந்த வாழ்ந்திருந்த அந்த இஸ்ரவேல் சந்ததி கிட்டத்தட்ட 11 லட்சம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். மிக கொடூரமான மரணத்தை சந்தித்தார்கள். ஏன்? அவர்கள் இயேசுவை, மேசியாவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்தம் எங்கள் மேலும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தைகள் நிமித்தம். இன்றைக்கு இயேசு அந்த எருசலேமின் குமாரத்திக்கு சொன்ன வார்த்தைகள் நம்மளுடைய காதிலும் துணிப்பது அவசியங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு செய்த பெரிய அந்த அற்புதமான பலியை அவர்கள் தூஷணமாக எண்ணினார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அந்த முழு சந்ததியே மிக பரிதாபமான ஒரு முடிவு அடைந்தது. இன்றைக்கும் நாமும் இயேசுவின் மரணத்தை குறித்து கேட்டுவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏனோதானோ என்று வாழ்ந்தோம் என்றால் அவர்களுக்கு வந்த மாதிரி முடிவு நமக்கும் வரும் என்று வேதாகம் எச்சரிக்கின்றது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஒரு நாள் வருகின்றது. 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். அந்த நாள் வரும் பொழுது பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இதை நாம் கவனிப்பது அவசியம். ஏனென்றால் அன்றைக்கு இயேசு பாவத்தை சுமந்த ஆட்டுக்குட்டியாய் இருந்தாலும் ஒரு நாள் வரும், அதே ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தின் மேல் யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினி விழுகும் ஒரு நாள் வரும். அதற்கு எச்சரிக்கையாக தான் ஆண்டவர் அந்த குமாரத்திகளை பார்த்து அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். இயேசு நமக்காக மரித்தார், நம்மளுடைய பாவங்களை சுமந்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் ரட்சிப்பும் உண்டு என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அடுத்த வசன பகுதியை நாம் வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில்
32வது வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? குற்றவாளி ஆகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலசலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர்ச்சேவரும் அவரிடத்தில் சேர்ந்து அவர்களுக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவன் யூதருடைய ராஜா என்றும் கிரேக்கு, லத்தீன், எபிரேயு எழுத்துகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகின்றோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசன பகுதியிலும் 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு சுட்டி காமிக்க விரும்புகின்றேன். 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவின் மரணத்தை குறித்து 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் எந்த ஒரு சுவிசேஷத்திலும் முழு சம்பவத்தை யாரும் எழுதவில்லை. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் அவர்கள் கண்ட அவருடைய கோணத்திலிருந்து எழுதின அந்த ஒரு வார்த்தைகள் தான் நாம் இன்றைக்கு ஒன்றாக சேர்த்து அன்றைக்கு என்ன நடந்தது என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நாம் 4 சுவிசேஷங்களையும் வாசிக்கும் பொழுது 7 முறை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சத்தத்தை உயர்த்தி வார்த்தைகளை பேசினார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த 7 முறை பேசினதில் முதல் முறையாக பேசப்பட்ட வார்த்தை இதாதான் இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கருதுகின்றார்கள். சற்று யோசித்து பாருங்களேன், எவ்வளோ கொடூரமான அவமானத்தையும் எவ்வளோ கொடூரமான சித்திரவதையும் இயேசு சந்தித்தும் சிலுவையை சுமந்து கொண்டு அவ்வளோ தூரம் அந்த கொல்கதா மலையில் அவர் அறையப்பட்டு எல்லாரும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த முதல் வார்த்தைகள் என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள்! இயேசு வாயை திறந்து அவர் சொன்னது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று இவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் என்று இயேசு சொன்னார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள்! அவர் அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் பரலோகத்திற்கு அவர் போவதற்கு முன்பதாக பிரதான ஆசாரியராக அவர் செய்ய வேண்டிய அந்த மிக முக்கியமான செயலை செய்வதற்கு முன்பதாக பிதாவின் வலது பார்சத்தில் அவர் அமர்வதற்கு முன்பதாகவே இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் மன்றாடுகின்ற இரட்சகராய் இருந்தார். சிலுவையில் அவருடைய வேதனை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை, அவருடைய வலியை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. எவ்வளோ அவமானத்தையும் நிந்தனையும் சகித்தும் இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன முதல் வார்த்தைகள், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று இவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள் என்று நமக்காக மன்றாடி பரிந்து பேசுகின்ற இரட்சகர் நம்முடைய இயேசு இரட்சகர். அவர் அன்றைக்கு சிலுவையிலிருந்து நமக்காக பரிந்து பேசின இயேசு இன்றைக்கும் வலது பார்சத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பெயரை சொல்லி, என்னுடைய பெயரை சொல்லி, பிதாவாகிய தேவனிடத்தில், பிதாவே, இவர்கள் மேல் மனம் இறங்குங்க, இவர்களுக்காக என்னுடைய சொந்த ரத்தத்தை நான் சிந்தினேன், இவர்களுக்காக நான் பலியாய் மாறினேன் என்று இன்றைக்கும் இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்ற அற்புத இரட்சகராய் இருக்கின்றார். யோசித்து பாருங்களேன், சிலுவையை சுற்றி ஆட்கள் நிற்கும் பொழுது அந்த பரிசேயரும் சதுசேயரும் அவர்களுக்கு எல்லா வசனங்கள் அறிந்திருந்தார்கள், எல்லா வேத வாசிப்பிலும் அவர்கள் தேர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றும் அறிந்திருந்தும் இயேசுவை கொண்டு போய் சிலுவை மரத்தில் அவர்கள் அறையும்படியாக செய்திருந்தாலும் இயேசு அதை பார்த்து சொன்ன வார்த்தைகள், இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று இவர்கள் அறியாமல் இருக்கின்றார்களே. இதை குறித்து தான்
அப்போஸ்தலனாகிய பவுலும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் எழுதும்போது சொல்றாரு, பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை, அறிந்திருந்தால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே என்று எழுதுகிறார். மகிமையின் கர்த்தரை, என்ன ஒரு அற்புதமான ஒரு தலைப்புங்க. மகிமையின் கர்த்தரை அன்றைக்கு சிலுவையில் அறைந்தார்கள், அறியாமையின் நிமித்தம். இன்றைக்கு மன்றாடி நமக்காக பரிந்து பேசுகின்ற நம்முடைய அற்புத இரட்சகர் இருக்கின்றபடியால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நமக்காக ஓயாமல் பரிந்து பேசுகின்ற ஒரு அற்புத ஒரு இரட்சகர். இரண்டாவது சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கின்றது, இயேசு இப்படிப்பட்ட வார்த்தைகளை சிலுவையிலிருந்து அவர் உரைத்திருந்தாலும் கூடி வந்திருந்த ஜனங்கள் ஒரு காதில் அதை கேட்டுவிட்டு மறு காதில் அதை விட்டு விட்டார்கள். எந்த விதத்திலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களை பாதிக்கவில்லை. அங்கே சுற்றி வந்திருந்த ஜனக்கூட்டத்தார் 3 வகையான ஜனக்கூட்டத்தார் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு ஜனக்கூட்டத்தார் இந்த மதம் சார்ந்தப்பட்ட ஜனக்கூட்டத்தார், இவர்கள் தான் தலைவர்கள். இவர்கள் தான் சித்தம் வைத்து இயேசுவை எப்படியாவது கொல்லணும் என்று பிரயாசப்பட்டு அவரை எப்படியாவது சிலுவையில் அறைய வைக்கணும் என்று அவர்கள் பிரயாசம் மாத்திரம் படல, அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்தார்கள். இயேசுவை சிலுவை மரத்தில் அறைந்த பின்பதாக இந்த பொல்லாத மனிதர்கள் அப்பவாது திருப்தியா இருப்பார்கள் என்று நினைக்கலாம். அப்பவாது சரி செய்தது, நான் நினைத்ததை செய்து விட்டோம் என்று அவர்கள் சும்மா இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அப்பொழுதும் அவரை பரியாசம் செய்கின்றார்கள். உம்மால் கூடும் என்றால் இறங்கி வாங்க, நீர் எல்லாத்தையும் ரட்சித்தீரே, நீர் உண்மையை ரட்சியும் என்று அவரை விமர்சனம் செய்கின்றார்கள். இன்னொரு ஜனக்கூட்டத்தார் இயேசு அற்புதங்களை செய்ததை பார்த்த ஒரு கூட்டத்தாராக இருந்திருக்கலாம். இயேசு பலரை உயிரோடு எழுப்பினதை பார்த்த ஒரு கூட்டத்தாராக இருக்கலாம். அவர்கள் சொல்றாரு, நீர் எல்லாரையும் காப்பாற்றினீங்களே, நீங்க உங்களையே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர்களும் இயேசுவை அவமரியாதையாக பேசுகின்றார்கள். ரோம போர்ச்சேவர்கள் அவர்களும் இதை பார்த்து விட்டு அவர்களும் பையை திறந்து, யூதருக்கு ராஜா என்று நீர் சொல்றீரே, இறங்கி வாங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வாங்க என்று சுற்றிலும் இருந்த ஜனக்கூட்டத்தார் இயேசுவை தரக்குறைவாக அவமானமாக பேசி அவர் கேலி செய்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இத்தனையும் கேட்டு கொண்டிருந்த இயேசு என்ன செய்தாருங்க? ஒன்றும் செய்யல. சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் இயேசு தம்முடைய ஜீவனை தந்தார். ஆனால் அவர்களோ அவரை அவமரியாதை செய்து அவர்கள் சபித்து பேசி கொண்டிருந்தார்கள். என்னோடு கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இயேசு அன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு முன்பதாக திரளான ஒரு ஜனக்கூட்டம் இருந்தது. அவர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார்கள், இயேசுடைய பாடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பார்க்காத ஒரு காரியம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அங்கே வானத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத தேவதூதர்கள் வானத்தில் இருந்து பூமியில் பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். கட்டாயம், நிச்சயம். அந்த தேவதூதர்கள் உருவின பட்டயத்தோடு கூட தங்களுடைய ஒரே பேராகிய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றாரே என்று அத்தனை பரலோகத்தின் சேனையும் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கும். இயேசு நினைத்திருந்தார்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். ஒரு தேவதூதனை பார்த்து இறங்கடா, இவங்களை வந்து கவனிடான்னு சொல்லியிருந்தா, ஒரு தேவதூதனை வைத்து அங்க இருந்த அத்தனை பேரும் அவங்க இல்லாமல் போகும்படியாக அந்த தேவதூதன் செய்திருக்கலாமே. பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு தேவதூதன் வந்து 2 லட்சம் பேர் ஒரு ராத்திரியில அவங்களை அழித்து விடுகிறான் என்று வாசிக்கிறோமே. இப்பொழுது தேவகுமாரன் அங்கே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஏங்க பரலோகத்தில் இருக்கின்ற சேனை ஏன் அவருக்கு உதவி செய்ய வரவில்லை? சேனையை விட்டுருங்க, தொங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதன் சாதாரண மனிதன் இல்லை, அவர் தேவகுமாரன். அப்படி என்றால் அவர் முற்றிலும் மனிதனாய் இருந்தாலும் அவர் முற்றிலும் தேவனாய் இருந்தார். மனித ரீதியில அவருக்கு பலன் இல்லாமல் இருந்தாலும் அவருக்குள் தெய்வீக சுவாபம் இருந்தது, தெய்வீகம் அவருக்குள் இருந்தது, தெய்வீக வல்லமை இருந்தது. அவர் வார்த்தையால் பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, அவருடைய வார்த்தையால் மரித்தோர் உயிரோடு எழுந்தார். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அங்கே முன்பதாக நின்றிருந்த அத்தனை பேரும் ஒரே நிமிடத்தில் எல்லாரும் காலியா இருந்திருப்பார்.
ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அவருடைய தெய்வீக வல்லமை இருந்தாலும் அதை அவர் பயன்படுத்தாமல், இதுதான் பவுல் எழுதுகின்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அவர் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடி பொருளாக எண்ணாமலும் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷர் சாயலானார். ஐயா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்களையும் நீயும் சிருஷ்டித்த மகா பெரிய தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நினைத்தால் போதும், சொன்னால் போதும், பூமி அதோடைய நிலை மாறலாம். ஆனால் அன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உங்களுக்காக எனக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டிருந்த இரட்சகராய் இருந்தபடியால் அவர் எதுவும் சொல்லாமல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அன்றைக்கு நம்மளுடைய விடுதலைக்காக நம்முடைய சாபம் மாறும்படியாக இயேசு அன்றைக்கு பலியாக மாறினார். எவ்வளோ அநீதியுள்ள மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் எவ்வளவு வார்த்தைகளை பேசினாலும் இயேசு ஒன்றும் சொல்லாமல் உங்களுக்காக எனக்காக அந்த மரணத்தை இயேசு சகித்தார். அப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் இந்த பூமியில யாரும் கண்டதில்லைங்க, இனியும் காணவும் முடியாது. நம்மளுடைய இயேசுவை போல அற்புதமானவர், அன்பு நிறைந்தவர், நம்மை நேசிக்கின்ற ஒரு தேவன் ஒருவரும் இல்லைங்க. சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது, அவரை அறியாமல் இருந்த பொழுது அவர் நமக்காக பலியாய் மாறினார். நாம் ஏதோ தகுதியான பின்பதாக, நாம் அவரை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வந்த பின்பதாக அவர் நமக்காக மரிக்கல. நம் பாவத்தில் மூழ்கி இருந்த பொழுது, அவரை நாம் பரியாசம் பண்ணி கொண்டிருந்த பொழுது, அவரை நாம் அவமரியாதையாக நடத்தி கொண்டிருந்த பொழுது, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரத்தில் தொங்கினார். உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும்படியாக அன்றைக்கு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தார். அங்கு மூன்றாவது இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. இவ்வளவு பேர் அவரை தவறாக பேசினாலும் அந்த ஒரு கைதி, அந்த திருடன், சிலுவையில் இயேசுவுக்கு பக்கம் இருந்தவன் இயேசுவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். 40ஆம் வசனம் வாசிங்களேன். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகின்றோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றான்? உனக்கு தேவ பயம் இல்லையா? நமக்கு நேரிடுகின்றது நாம் செய்த தவறுகள் நிமித்தம். ஆனால் இவர் ஒரு குற்றம் கூட செய்யாமல் நீதி உள்ள இந்த மனிதன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றாரே என்று பிலாத்து இயேசுவை பார்த்து எப்படி ஒரு நீதிமான் என்று அவன் அறிந்து கொண்டானோ, அன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளன் இயேசுவை பார்த்து, ஐயா, நாங்கெல்லாம் பாவி, எங்களுக்கெல்லாம் இது ஏற்படணும் தான், நான் நியாயமாக இந்த சிலுவையில் அறையப்படணும் தான், ஆனால் நீங்கள் இங்கே தொங்கக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நீங்கள் இங்கே இருக்கின்றீர்களே என்று இயேசுவை அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான். நீங்கள் உங்கள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். அப்படி நான் சொல்றான். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, நீங்க ராஜா என்று நான் அறிந்திருக்கின்றேன், உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கின்றேன் என்று நான் அறிந்திருக்கின்றேன், நான் அதை அறிக்கை செய்கின்றேன். ஆகையால் நீங்கள் இந்த பூமியை விட்டு உங்களுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது என்னையும் நினைவு கூறுங்கள் என்று அவனுடைய கோரிக்கையை அங்கே இயேசுவின் பாதத்தில் வைக்கிறான். நான் நினைக்கிறேன், இயேசு அவனுடைய கோரிக்கையை கேட்ட பொழுது கட்டாயம் அவருடைய இருதயம் பூரித்திருக்கும். அவனை பார்த்து இயேசு சொல்றாரு, ஏன்பா, நீ இன்றைக்கு என்னோடு கூட இந்த புதிய ராஜ்யத்தில் என்னோடு கூட இருப்பேன்.
அப்படின்றார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! இன்னும் 1000 வருடங்கள் கழித்தல்ல, இல்லை ரொம்ப நாள் கழித்தல்ல, இப்பொழுது, இன்றைக்கு, இப்போ இன்னும் சில நிமிடங்களில் என்னுடைய ஜீவனை நான் ஒப்பு கொடுக்க போறேன். என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த பிறகு என்னுடைய சரீரம் ஒரு கல்லறையில் போடப்படும். ஆனால் நானும் நீயும் அந்த பரதேசிக்குள் ஒன்றாக இன்றைக்கு நாம் பிரவேசிப்போம் என்று இயேசு அந்த தகுதியற்ற அந்த திருடனை பார்த்து அன்றைக்கு மன்னிப்பை கொடுத்து அவனை ஒரு நீதிமானாய் மாற்றினார். சிலுவையில் தொங்கின இயேசு அப்பொழுதும் ரட்சிக்கின்ற இரட்சகராயிருந்தார். கடைசியாக இந்த வசன பகுதியை வாசித்து நாம் ஜெபிப்போம். அதே அதிகாரத்தில் 44வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாங்களா? அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருக்கின்றான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்ததை பார்த்த பொழுது தங்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வசன பகுதியிலும் நாம் 3 சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். இயேசு இங்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில், அவரை சுற்றிலும் இப்படிப்பட்ட பரியாசம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அதே தேவன் இருள் வருவதாக என்று அவர் உரைக்கின்றார். பிதாவாகிய தேவன் அன்றைக்கு வானத்தை அடைத்து, வேதாம் சொல்லுகின்றது, நம்மளுடைய கணக்கு பிரகாரம் இந்த நேரத்தை நாம் கணக்கு போட்டோம் என்றால் சரியாக 12 மணிக்கு நடும் பகலில் வெயில், சூரியன் தன்னுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற நேரத்தில் சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை இழந்தது. வானம் மூடப்பட்டது. நான் சொல்லுகின்றது ஏதோ ஒரு இயற்கையான சம்பவத்தை குறித்து நான் பேசிக்கொண்டில்லை. ஏதோ ஒரு மேகம் வந்து கொஞ்சம் இருளானது போல காணப்படலைங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் இருள் சூழட்டும் என்று சொன்ன பொழுது முழு பூமியும் காரிருளால் நிரப்பப்பட்டது. இருள் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கு அது அடையாளமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய கோபத்தை குமாரனாகிய இயேசு மேல் ஊற்ற ஆரம்பித்தார். மனிதனுடைய பாவத்தை இயேசு அந்த நேரத்தில் சுமக்க ஆரம்பித்தார். இருள் சூழ்ந்த பொழுது அதுவரைக்கும் விமர்சனம் பண்ணி கொண்டிருந்த, பரியாசம் பண்ணி கொண்டிருந்த அத்தனை பேரும் அவருடைய இருதயங்கள் பயத்தினால் நிரப்பப்பட்டது. ஏனென்றால் நடு பகல் நேரத்தில், அது ஏதோ ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இல்லைங்க, 3 மணி நேரம் அந்த முழு இடம் இருள் நிறைந்து கார் இருளால் நிரப்பப்பட்டு அவங்களுடைய சொந்த கரத்தை யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு இருள் அந்த இடத்தில் சூழ்ந்த பொழுது அதுவரைக்கும் வாய் பேசி கொண்டிருந்த அத்தனை பேருடைய வாயும் அடைக்கப்பட்டது. அதுவரைக்கும் பரியாசம் பண்ணி கொண்டிருந்த அத்தனை பேருடைய வாயும் அடைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தேவன் ஏதோ ஒன்றை ஆவிக்குரிய மண்டலத்தில் செய்து கொண்டிருந்தார் என்பதற்கு அடையாளமாக தம்முடைய குமாரன் மேலே தம்முடைய நியாய தீர்ப்பை உங்களுக்காக எனக்காக தேவன் சுமந்தாருங்க. நீங்களும் நானும் நீதிமானா இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அன்றைக்கு வானத்தை அடைத்து தம்முடைய குமாரன் மேலே உலகத்தின் பாவத்தை வைத்து அதன் மூலமாக நீங்களும் நானும் விடுதலை பெறணும் என்று தேவன் இந்த அற்புத செயலை செய்தார். இருள் சூழ்ந்தது. 3 மணி நேரம் முழு உலகமே இருளில் மூழ்கியிருந்தது. இந்த பூமி உண்டாக்கின நாள் முதற்கொண்டு ஆண்டவர் பகலும் இரவும் இருக்கும் சொன்ன அந்த நாளிலிருந்து உலக சரித்திரத்தில் அதுவரைக்கும் அதற்கு பின்பதாகவும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவில்லை. 3 மணி நேரம் உலகம் இருளினால் நிரப்பப்பட்டது. இருள் நிரம்பியிருந்த அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான 2வது சம்பவத்தை குறித்தும் அங்கே லூக்கா எழுதுகின்றார். இருள் நிறைந்த நேரத்தில் அதுவரைக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த
அந்த திரைச்சீலை. அது வரைக்கும் மனிதன் தேவனோடு கூட அவன் உறவாட முடியலைங்க. மனிதன் தேவனிடத்தில் கிட்டி சேரணும் என்றால் வெறும் ஒரு மகா பரிசுத்த அந்த ஸ்தலத்திற்குள் போகணும்னா மகா பெரிய அந்த ஆசாரியர் மாத்திரம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நம்முடைய சார்பில் அவன் போக அவனுக்கு அதிகாரம் இருந்தது. ஒரு சாதாரணமான மனிதனுக்கு அந்த திரைச்சீலை தாண்டி போவதற்கு ஒரு அதிகாரம் இல்லை. ஆனால் அன்றைக்கு இயேசு சிலுவை மரத்தில் தொங்கிய பொழுது ஏதோ ஒரு இயற்கையின் சம்பவத்தினால் அல்ல, ஏதோ ஒரு பூமி அதிர்ச்சியினால் அல்ல, இந்த திரைச்சீலை அந்த 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 தேவனுடைய ஆலயத்தில் 30 அடி உயரம் உள்ள திரைச்சீலை, 45 அடி அகலமுள்ள திரைச்சீலை ஒரே ஒரு நொடியில் மேலே இருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்பட்டது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னாரு, இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசலை நான் இன்றைக்கு திறக்கின்றேன். மனிதா, இன்றைக்கு நீ தைரியமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உனக்கு பிரவேசிக்கும்படியாக அந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தருகின்றேன். உன்னுடைய நீதியினால் அல்ல, உன்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, என்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை சுமந்த நிமித்தம், அவர் உனக்காக பலியாக மாறின நிமித்தம், அவர் உனக்காக அவர் விலக்கிரயத்தை செலுத்தின நிமித்தம் நீ இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தைரியமாக வந்து கரங்களை உயர்த்தி என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்லாக்கியத்தை நான் உனக்கு தருகின்றேன் என்ற அடையாளத்திற்காக தேவன் அன்றைக்கு அந்த சிலையை கிழித்தார். ஐயா, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்நியர் அல்ல, நீங்களும் நானும் தூரம் இல்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்படும் என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு சிலுவை மரத்தில் நமக்காக தொங்கி நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினபடியால் இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பாவுடைய பிள்ளைகள். நமக்கு தேவனுடைய பொக்கிஷமும் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதமும் நமக்குரியதாய் மாறுகின்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவோடு கூட உட்காரக்கூடிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றாருங்க. என்ன ஒரு அற்புதமான தேவன்! மனிதன் தோட்டத்தில் பாவத்தை செய்த பொழுது, ஆதாமியும் ஏவாளையும் தேவன் வெளியே அனுப்பின பொழுது, ஒரு தேவதூதரை கூப்பிட்டு அவனுக்கு உருவின பட்டயத்தை கொடுத்து, நீ காவல் காலுப்பா, இனியும் இந்த தோட்டத்திற்குள் யாரும் வரக்கூடாது என்று அந்த தேவதூதரை நிறுத்தினார் தேவன். ஆனால் இயேசு சிலுவை மரத்தில் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தின பொழுது ஆண்டவர் நிச்சயம் அந்த தேவதூதனை பார்த்து சொல்லியிருப்பாரு, உன் வேலை முடிஞ்சதுப்பா, உன் பட்டயத்தை திருப்பி உள்ள போட்டு, ஏனென்றால் மீண்டும் வழி திறக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் திருப்பியும் என்னுடைய பிரசனத்திற்குள் வரும்படியாக என்னுடைய ஒரே பேரான குமாரன் அதற்கு பாவ நிவாரண பலியாக மாறினபடியால் மனிதனுக்கு மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வர ஒரு அனுமதி உண்டு என்று தேவன் அவனை பார்த்து சொல்லியிருப்பார். என்ன ஒரு நம்பிக்கைங்க! இன்றைக்கு நீங்களும் நான் இந்த பூமியில மரித்தோம் என்றால் நம்பிக்கை இல்லாம மரிப்பதில்லை. நமக்காக ஆயத்தப்பட்ட ஒரு இடம் உண்டு, நாம் போகின்ற ஒரு தேசம் உண்டு, சீயோனுக்காக நாம் ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். நமக்கு நம்பிக்கை நிறைந்த ஒரு ஜனக்கூட்டமாக இருப்போம் என்றால் இயேசுவின் மரணத்தின் நிமித்தம், இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நிமித்தம். கடைசியாக அங்கே லூக்கா எழுதுகின்றார், இயேசு ஒரு சத்தத்தை உயர்த்தி, பிதாவே, என்னுடைய ஆவியை உன் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகின்றார். ஒருவர் மரண தருவாயில் இருப்பார்கள் என்றால் பேசுவதற்கு பலம் இல்லாமல் தான் இருப்பார்கள். ஆனால் இயேசுவோ அவருடைய கடைசி வார்த்தைகளை லூக்கா எழுதுகின்றார், மாபெரும் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேட்கும்படியாக, பிதாவே, என்னுடைய ஆவியை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் இந்த பூமியில் தனக்காக நியமித்ததை இயேசு நிறைவேற்றினார். லூக்கா சொல்றாரு, அது முடிந்த பின்பதாக இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதியான இந்த ரோம போர் சேவன் அவன் பார்த்து சொல்றான், மெய்யாகவே இது ஒரு நீதிமான், மெய்யாகவே இது ஒரு தேவ குமாரன் என்று அந்த மனிதன் அன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்தினான் என்று லூக்கா எழுதுகின்றார். என்ன ஒரு அற்புதங்க! சிலுவை அண்டை வந்து யாரெல்லாம் இயேசுவை தரிசிக்கின்றோமோ நிச்சயம் அவர் இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் என்று அந்த வெளிப்பாடு தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கின்றார்.
அன்றைக்கு 2 ஜனக்கூட்டத்தார் அந்த சிலுவை கல்வாரி கொல்கத்தால் இருந்து கடந்து சென்றார்கள். லூக்கா எழுதுறாரு, இந்த ரோம 100க்கு அதிபதியான போர்ச்சேவர் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்துவிட்டு அவன் கடந்து செல்றான். நிச்சயம் அவனும் ஒரு இயேசுவின் ஒரு சீஷனாய் மாறியிருப்பான். ஆனால் இன்னொரு ஜனக்கூட்டத்தாரை குறித்தும் லூக்கா எழுதுகின்றார். இந்த ஜனக்கூட்டத்தார் அவர்கள் போகும்பொழுது மார்பை அடித்து கொண்டு அது வரைக்கும் இயேசுவை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள், அது வரைக்கும் விமர்சனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் போகும் பொழுது மார்பை அடித்து கொண்டு குழப்பத்தில் போனார்கள் என்று லூக்கா எழுதுகின்றார்கள். ஒரு ஜனக்கூட்டம் இயேசுவை பார்த்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு வாயை திறந்து அறிக்கை செய்தார்கள், இவரே தேவகுமாரன் என்று அறிக்கை செய்தார். இன்னொரு கூட்டம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தொடர்ந்து சும்மா மார்பு அடித்து ஐயோ பரிதாபம் என்று தான் கடந்து சென்றார்களே தவிர அவர்களுக்குள் மாற்றம் ஏற்படவில்லை. நாம் இந்த ஜனக்கூட்டத்தாரோடு இன்றைக்கு சேர்ந்திருக்கின்றோம். சிலுவை அண்டை வந்து இன்றைக்கு சிலுவையின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரா சகோதரியே, நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்த இரட்சகரை நீங்கள் பார்த்து அவர் நமக்காக செய்ததை நீங்கள் கேட்டுவிட்டு ஐயோ பரிதாபமான கதை என்று நீங்கள் கடந்து செல்ல போகின்றீர்களா? அல்ல, அந்த 100க்கு அதிபதி போல இவர் மெய்யாகவே பாவங்களை சுமந்த என்னுடைய இரட்சகர், அவரை நான் அறிக்கை செய்து அவருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன் என்று நாம் சொல்லிவிட்டு கடந்து செல்வோமா?